ஓம் சாந்தி. 28/4/2025 திங்கட்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய அன்பு அழியக்கூடிய சரீரங்களின் மீது இருக்கக்கூடாது. ஒரு தேகமற்றவரிடம் அன்பு வையுங்கள். தேகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் பார்க்காதீர்கள். ஆத்மா அபிமானி ஆவதன் மூலமே புத்தி சுத்தமடைகின்றது. இப்படிப்பட்ட ஆத்மா அபிமானி குழந்தைகள் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு ஒரு தந்தை மீது அன்பு செலுத்துவார்கள். ஆனால் யார் மூட புத்தி உள்ளவர்களோ அவர்கள் தேகத்தின் மீது அன்பு செலுத்துவார்கள். தேகத்தையே அலங்கரித்தபடி இருப்பார்கள். குழந்தைகளாகி நீங்கள் ஆத்மா அபிமானியாக ஆகி அமர வேண்டும். ஆத்மாவாகி என்னுடைய தொடர்பு பரமாத்மாவுடன் உள்ளது. பிரம்மா இடைப்பட்ட தரகராக ஆகிவிட்டார். இவருக்கும் கூட ஆஸ்தியை அவர்தான் கொடுக்கின்றார். தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க வேண்டியது உள்ளது. சகோதரனிடமிருந்து ஆஸ்தி கிடைக்காது. ஆத்மாவுக்கு ஆத்மாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்காது. ஆத்மாவின் ரூபத்தில் நாம் அனைவரும் சகோதரனாக இருக்கின்றோம். ஆத்மாக்களாகி நம் அனைவரின் தொடர்பும் ஒரு பரம்பிதா பரமாத்மாவுடன் இருக்கின்றது. அவர் கூறுகின்றார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், என்னுடன் மட்டும் அன்பு வையுங்கள், படைப்பின் மீது வைக்காதீர்கள், ஆத்மா அபிமானியாகுங்கள். என்னை தவிர வேறு எந்த தேகதாரியை நினைத்தாலும் அதனை தேக அபிமானம் என சொல்லப்படும். உங்களுடைய அன்பு என் மீது மட்டும் இருக்க வேண்டும். இச்சமயத்தில் யார் எந்தளவு ஆத்மா அபிமானியாக இருப்பார்களோ அவர்கள் உயர்ந்த பதவியை அடைவார்கள். பாபாவின் ஷரீரத்தின் மீதும் உங்களுடைய அன்பு இருக்கக்கூடாது. ஒரு துளி அளவும் இருக்கக்கூடாது. இந்த ஷரீரம் எதற்கும் உதவாது. ராவண ராஜ்யத்தில் அனைவரும் மூடமத்தி உள்ளவர்களாக ஆகிவிடுகின்றனர். தேக அபிமானம் உள்ளதல்லவா? துச்ச புத்தியாக ஆகியுள்ளனர். மூடமத்தி உள்ளவர்கள் தேகத்தை நினைத்தபடி இருப்பார்கள். தேகத்தின் மீது அன்பு வைப்பார்கள். சுத்த புத்தி உள்ளவர்கள் தம்மை ஆத்மா என புரிந்து கொண்டு பரமாத்மாவை நினைவு செய்து பரமாத்மா கூறுவதை கேட்டபடி இருப்பார்கள். பலருக்கும் இவர் மீது அன்பு ஏற்பட்டு விடுகின்றது. நாம் நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். சத்தியுகத்தில் இயற்கையான அழகு இருக்கும். ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டும் அழகானதாக இருக்கும். இச்சமயத்தில் அனைவரும் தூய்மையற்றவர்களாக கருப்பாக இருக்கிறார்கள். தந்தை வந்து அனைவரையும் அழகாக ஆக்குகின்றார். இந்த கண்களால் பார்க்கக்கூடிய அனைவரும் விநாசமாகி விடுவார்கள். என்னை நினைவு செய்வதன் மூலம்தான் தூய்மை அடைவீர்கள். வேறு யாரை நினைவு செய்தாலும் சத்தோ பிரதானம் ஆக முடியாது. பாவங்கள் நீங்கவில்லை என்றால் விநாச காலத்தில் விபரீத புத்தி அழிவை தரும் என்று சொல்வார்கள். மனிதர்கள் மிகவும் குருட்டு நம்பிக்கையில் இருக்கின்றனர். தேகதாரிகள் மீதே பற்று வைக்கின்றனர். இப்போது நீங்கள் ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். ஒருவர் மீது மட்டுமே பற்று வைக்க வேண்டும். வேறு யார் மீதாவது பற்று இருக்கின்றது என்றால் தந்தையிடம் விபரீத புத்தி உள்ளவர்கள் என்ற அர்த்தம். நினைவில் புத்திசாலியாக ஆக வேண்டும். பண்டிதர்கள் போல் இருக்கக்கூடாது. ஞானத்தில் எவ்வளோதான் புத்திசாலிகளாக இருந்தாலும் நினைவில் இல்லாவிட்டால் அவர்கள் பண்டிதர்கள்தான். அதாவது யோகா செய்யவில்லை என்றால் பண்டிதர்கள்தான். முரளியில் கூர்மை மிக்கவராக இருந்தால் மட்டும் அக்கறைக்கு செல்ல முடியாது. யோகா செய்தால்தான் பாவங்கள் அழியும். நினைவு செய்பவர்கள் ஒருபோதும் தேக அபிமானத்தில் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். அசுத்தமான சங்கல்பங்கள் வராது. நினைவில் பக்குவம் இல்லாவிட்டால் புயல் காற்று வீசும். சார்ட் வைப்பதில் மாயை சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தி விடுகின்றது. நல்ல விதமாக நினைவு செய்தபடி இருந்தீர்கள் என்றால் அகால மரணம் ஏற்படாது. தந்தை மீது அன்பு நிறைந்த புத்தி தேவை. யாருடைய ஷரீரத்தின் மீதாவது அன்பு ஏற்பட்டது என்றால் விழுந்து விடுவார்கள், தோற்று விடுவார்கள், சந்திர வம்சத்தில் சென்று விடுவார்கள். குழந்தைகளே, யாருடைய பெயர் உருவத்திலும் சிக்காதீர்கள். இன்றைய நாட்களில் ஃபேஷன் செய்யும் தொல்லையால் அனைவரின் பார்வையும் அவர்கள் மீது சென்று விடுகின்றது.
பிறகு பிடித்து இழுத்து கொண்டே ஓடிவிடுகிறார்கள். சத்தியத்திலோ சட்டப்படிதான் அனைத்தும் நடக்கும். நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகுவதால் இந்த பழைய வியாதிகள் முதலியவற்றிலிருந்து விடுபட முடியும். தந்தை நினைவு செய்வதன் மூலம் உயர்ந்த பதவி பெறுவீர்கள். எந்த தேகதாரியும் தனது ஆதாரமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. ஷரீரங்களின் மீது அன்பு வைக்கக்கூடாது. இதயபூர்வமான அன்பை ஒரு தந்தையிடம் வைக்க வேண்டும். யாருடைய பெயர் உருவத்திலும் சிக்கிக் கொள்ளக்கூடாது. நினைவின் சார்ட்டை ஆர்வத்துடன் வைக்க வேண்டும். இதில் சோம்பேறித்தனம் கூடாது. சார்ட்டில் பார்க்க வேண்டும் எனது புத்தி எந்த பக்கம் செல்கின்றது, எவ்வளவு நேரத்தை வீணாக்குகின்றேன், சுகத்தை கொடுக்கும் தந்தையின் நினைவு எவ்வளவு நேரம் இருக்கின்றது. இல்லற காரியங்கள் ஈஸ்வரிய காரியங்கள் இரண்டின் சமநிலையின் மூலம் எப்போதும் இலகுவாக வெற்றியாளராக ஆகுக. குழந்தைகள் அனைவரும் உடல் நிர்வாகம் உயிர் நிர்வாகம் எனும் இரும் சேவை கிடைத்துள்ளது. இருப்பினும் இரு சேவையிலும் நேரம் சக்திகளில் சமமான கவனம் வேண்டும். ஸ்ரீமத் என்னும் முள் சரியாக இருந்தால் இருபுறமும் சமநிலை பெறும். ஆனால் இல்லறம் என்ற சொன்ன மந்திரமே இல்லறவாசியாகிவிட்டால் சாக்கு போக்குகள் ஆரம்பம் ஆகிவிடும். எனவே இல்லறம் அல்ல, ட்ரஸ்டி. இந்த நினைவிலால் இல்லற காரியம் ஈஸ்வரிய காரியங்கள் சமநிலை இருந்தால் எப்போதும் இலகுவாக வெற்றி பெறலாம். முதல் டிவிஷனில் வருவதற்கு கர்ம இந்திரியங்களை மாயை வென்றவராக ஆகுங்கள். உங்களது சிவசக்தி இணைந்த ரூபத்தின் நினைவு சின்னம் எப்போதும் பூஜைக்குரியதாக உள்ளது. சக்தி சிவனிடமிருந்து தனியாக இல்லை, சிவனும் சக்தியிடமிருந்து தனியாக இல்லை. இந்த மாதிரி இணைந்த ரூபத்தில் இருங்கள். இந்த ரூபத்தை தான் சகஜமான யோகி என்று சொல்லப்படுகின்றது. யோகம் செய்யக்கூடியவர்கள் அல்ல, ஆனால் எப்போதும் இணைந்திருப்பவர்கள், அதாவது கூடவே இருப்பவர்கள். உங்களது உறுதிமொழியே கூடவே இருப்பேன், கூடவே செல்வேன், கூடவே நடப்பேன். இந்த உறுதிமொழியை நிரந்தரமாக நினைவில் வையுங்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.